ஐபிசி மங்கை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் சன் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் ரத்னா. நம்ம எல்லாருமே டெய்லி சொல்கிற ஒரு வார்த்தை ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ். சின்ன குழந்தையிலேருந்து வயதான முதியவர்கள் வரைக்கும் எல்லாருமே இதை சொல்லிகிட்டே தான் இருக்கும். என்னோட கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்ன அப்படின்னு யார் எப்போ கேட்டாலும் நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தாரக மந்திரம் என்னோட கார்டன். ஸோ இந்த கார்டனில் நான் என்னென்ன செடிகள் வச்சுருக்கேன், என்னெல்லாம் மினியேச்சர்ஸ் வச்சுருக்கேன், என்ன ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன், எல்லாத்தையும் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த செடியை வந்து இங்கே போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்தது ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக பெரிய லீவ்ஸ் உள்ள செடி, ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு வேரிகேட்டட் எஃபெக்ட் இருக்கும். ஒரு எல்லோ அப்புறம் ஒரு லைட் க்ரீன் இருக்கும். டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபோட்டோகிராஃப்ஸ்க்கும் இந்த பிளான்ட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா, ஒரு மியாண்ட்ரிங் ஷேப், ஒரு நதி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்த இந்த இடத்த நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிளான், இது வந்து ஒரு ஆக்சிஜன் பாம்பு. இது வந்து நீங்கள் இந்த கொரோனா ஃபஸ்ட் வேவ் போதெல்லாம் நிறைய பேர் இந்த பிளான்ஸை வந்து அவங்களோட பெட்ரூம்குள்ளே வச்சுட்டு இருந்தாங்க, வீட்டில் வச்சுட்டு இருந்தாங்க. இது ஒரு ஆக்சிஜன் பாம்பு மாதிரி நிறைய ஆக்சிஜன் ஜென்ரேட் பண்ணும். வெரி பியூட்டிஃபுல் பிளான்ட். இது எப்படி லீவ்ஸ் பாருங்களேன், ரொம்ப லாங்காக இருக்கும், எல்லோ இருக்கும், நடுவில் ஓரத்தில் வந்து க்ரீன் ஷேட் இருக்கும். ரொம்ப அழகான பிளான்ட். இட்ஸ் கால்ட் தி ஸ்பைடர் பிளான்ட். நிறைய வீடுகளில் பார்க்கலாம். இந்த பக்கம் நான் போட்டிருக்கிற எல்லா பிளான்ட்ஸுமே ரொம்ப மினிமல் மெயின்டெனன்ஸ் தான். ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றுனா போகிறோம். டெய்லியெலாம் நீங்கள் தண்ணி ஊற்றணுங்கிற அவசியமே இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நாகலிங்க மரம். இது ரொம்ப ஆசையாக வச்சோம் நாங்கள், ஆனால் கீழே பூக்கவே மாட்டேங்குது. எல்லா பூவும் ரொம்ப மேலே தான் பூக்குது. ஸோ கீழே கொட்டினா தான் எனக்கு அதனுடைய பூவே கிடைக்கும், இல்லைன்னா எனக்கு பூவே கிடைக்காது. பக்கத்து வீட்டு மொட்டை மாடியிலேருந்து பூக்களை ஏறி பறிக்க முடியும், ஆனால் என் வீட்டுக்கு எனக்கு பூ கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே ஏதாவது கீழே விழுந்தால் அதை எடுத்து நாங்கள் சிவ பூஜைக்கு பயன்படுத்திப்போம். ரெண்டுமே ரொம்ப பெரிய மரங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலை கொடி. பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு பாட்டி அம்மா வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக அதை கொடுத்தாங்க. நான் வெட்டி வச்சுருக்கேன், இது கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஆசையாக பார்த்து கொடுத்தாங்க. இந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் வெயில் தெரிகிற இடம், அது லைட்டாக வெயில் ஆரம்பிக்கும். அதனால இங்கே எப்போதும் இருக்கிற மாதிரி ஒரு சிகப்பு செம்பருத்தி, நார்மல் சிகப்பு செம்பருத்தி ஒன்று போட்டிருக்கேன். அதிகமாக பூக்காது, பட் வெயில் காலத்தில் ஒரு 3 மாதம் நிறைய பூ வரும். மற்ற காலத்தில் இது பூக்காது.
மறுபடியும் அங்கே அந்த ஹாஃபில் என்ன பார்த்தீங்களோ அதே செக்மெண்ட் தான் இதுவும், அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸே தேவையில்லாத சென்னை வெதருக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற ஒரு குரோட்டான். இது எல்லா வீட்லேயும் பார்ப்பீங்க. இது ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம், அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு, பேச்சஸாக இருக்கும். இந்த yellow கலர்ஸ் இல்லை, ரொம்ப பியூட்டிஃபுல்லான குரோட்டன் பிளான்ட்டு. அப்படியே ரிப்பீட்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன். இந்த இடத்துல கொஞ்சம் சன்ஷைன் பெட்டராக வர ஆரம்பிக்கும். அதனால இங்கே ஒரு முல்லைக்கொடி போட்டிருக்கேன். இதுவும் வந்து ஒரு மாதத்தில் ஒரு 2-3 நாள் தான் பூக்கும், ரொம்ப நாட்கள் பூக்காது. ரொம்ப வெயில் இருந்தால் நல்லா பூக்கும். இது வந்து முல்லைக்கொடி ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்டு. இந்த க்ரில்ல அப்படியே மேலே ஃபுல்லாக முல்லை போட்டு கவர் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பிங்க்கு. பிங்கில் பெரிய ஹைப்ரிட் வெரைட்டி எல்லாம் இல்லை, நார்மல் வெரைட்டி தான். பட் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா நிறைய பூ பூக்கும். 1-2 இல்லை. இப்போ வெயில் காலம், இந்த பனிக்காலத்துலேயே இவ்வளோ பூத்துருக்கு. வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு 20-25 பூ, செடியே தெரியாத அளவுக்கு நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு செம்பருத்தி. இதுவும் எனக்கு ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணிதான் தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சது. ஒரு கல்யாணத்துக்கு போனப்போ அவங்க கொடுத்தாங்க, இந்த கல்யாணத்தில் கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ அப்போ எடுத்துகிட்டு வந்து வச்ச செம்பருத்தி இது. இது என் வீட்டுடைய சைடு போர்ஷன், கிட்டத்தட்ட ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாக லான் ஸ்பேஸாக நாங்கள் இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுதான் மெயின் கார்டன். முன்னே நீங்கள் பார்த்தது வந்து பேக் சைட் ஆஃப் த ஹவுஸ். திஸ் இஸ் அவர் மெயின் கார்டன். இதில் வந்து லான் ஸ்பேசஸ் இருக்குது, கான்ட்ராஸ்டிங்காக நிறையா செடிகள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் ஃபவுண்டன் இருக்குது, ஒரு பிரிட்ஜ் இருக்குது. வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த கார்டனை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு க்ரீன் லுக் இதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வால்ஸே எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல்லாக ஒரு க்ரீன் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ எங்களுக்கு தோணின ஐடியா தான் இந்த ஐவி. இந்த ஐவி எப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு செவுத்து மேலே அப்படியே ஏற்றி விட்டிங்கன்னா அப்படியே படர்ந்துக்கிட்டே போகும். ஸோ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் ஒரு 10 வருஷமாக இந்த ஐவியை நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். அந்த க்ரில்லு மேலே செவுறு மேலெல்லாம் அப்படியே பற்றி பிடிச்சிக்கிட்டு அப்படியே படர்ந்து போகும். ஸோ தூரக்கேந்து பார்த்தீங்கன்னா செவரே தெரியாது, கம்ப்ளீட்டாக ஒரு க்ரீன் ஸ்பேஸ் என்வெலப்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஸோ இது என்னோடய கார்டனோட ஒரு மிக முக்கியமான ஒரு பிளான்ட் இது ஐவி. இது வந்து இந்த சேனை தண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. பட் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த லீஃப் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப பெருசாக இருக்கும். இது வந்து பேம்பு. இந்த ஓரம், திஸ் இஸ் அ கார்னர், அதனால் இங்கே வந்து பேம்பு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி ஒரு பேம்பு போட்டோம். ஓவர் த இயர்ஸ் வித்தியாசமான பேம்பூஸ்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் டால் பேம்பூஸு, அப்புறம் திக்காக இருக்கிற பேம்பூஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறமா அதை வெட்டி எடுத்துகிட்டு இன்னொரு டைப் ஆஃப் பேம்பு போட்டிருக்கேன். இப்போ லேட்டஸ்ட்டாக நான் போட்டதே இந்த டைப் ஆஃப் பேம்பு தான். இது ஒரு 2-2.5 இயர்ஸாக இருக்குது. இது வந்து ஒரு நல்ல க்ரீன் லுக், இந்த ஓரத்துக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பேஸ். இது வந்து வில்வ மரம், எங்களோட சிவ பூஜைக்காக வச்சது. வில்வம் ஒரு வேளை மார்க்கெட்டில் கிடைக்கலன்னாக்கா இந்த மரத்துலேருந்து பறித்து நாங்கள் பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இது மறுபடியும் ஒரு சம்பு தான். இது இந்த சம்புலேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே பெபிள்ஸ் போட்டிருக்கோம். இது ஸ்பைடர் பிளான்ட். நான் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துலையும் பார்த்தோம் ஸ்பைடர் பிளான்ட்டு. பட் இது கொஞ்சம் வெயிலில் வச்சுருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியராக, அந்த கலர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே நீங்கள் பார்த்த ஸ்பைடர் பிளான்ட் வந்து கொஞ்சம் டல் yellow-ஆக இருக்கும். திஸ் வில் பி அ பிரைட் yellow பிகாஸ் ஆஃப் சன்ஷைன். ரொம்ப அழகாக இருக்கும் இது. இது வந்து ஒரு அடுக்கு செம்பருத்தி. இன்றைக்கி தான் முதல் பூ விட்டுருக்கு மழைக்கு அப்புறம். ஒரு ஆரஞ்ச் ரெட் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. கொஞ்சம் பேபி செம்பருத்தி தான் இது, வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து என்னோடய ஃபேவரட் பெஞ்ச். டீ டைம், அப்புறம் மார்னிங் 7 o'clock 8 o'clock, அப்புறம் ஈவினிங் டீ டைம் எல்லாமே நான் இந்த பெஞ்சில் தான் இருக்கேன், டீ குடிப்பேன். என்னுடைய நிறைய சோஷியல் மீடியா ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் இந்த பெஞ்ச் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த பெஞ்சில் உட்காந்து நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய லான் ஏரியா. இங்கே வந்து செமி ஷேட் கிராஸ் தான் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப பிரைட் சன்ஷைன் இருக்கணும் சொல்ல முடியாது, ரொம்ப டல் சன்ஷைன் இருக்கணும் சொல்ல முடியாது. அதனால் ஒரு செமி ஷேட் கிராஸ் போட்டிருக்கோம். பட் இந்த ஷேட் கிராஸில் என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம்னா, அடிக்கடி ரொம்ப உயரமாக வளர்ந்துடும். ஒரு 1 மந்த்துக்கு ஒரு தடவை இதை ட்ரிம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அன்லைக் கொரியன் கிராஸ் ஒரு மெக்சிகன் கிராஸ். பட் இது வந்து ஒரு அழகான, எந்த இடத்துல கூட ஈஸியாக வளரக்கூடிய ஒரு கிராஸ் இது. அதனால் இந்த இடம் ஃபுல்லாக ஒரு 600 to 700 ஸ்கொயர் ஃபீட் கம்ப்ளீட்டாக வந்து கிராஸ் போட்டிருக்கேன். இங்கேயும் மறுபடியும் இது டேபிள் ரோசஸ் தான் வச்சுருக்கேன். சின்ன சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன். எல்லா கலர்ஸுமே இருக்குது. இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பனிக்காலத்துலேயும் ஒரு 4-5 பூ விடுது. இது எதுக்குன்னா, இது வந்து ஒரு இந்த
கீரை வகை தான் இது. இந்த கார்டன் ஃபுல்லாகவே க்ரீனாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு கலர் டிஃப்ரென்சியேஷன் காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்தது தான் இது. என்னோட பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வால் கொஞ்சம் எம்டியாக இருந்தது. ஸோ அந்த வாலில் என்ன பண்ணலான்னு சொன்னாக்கா ஒரு இஜிப்ஷியன் ஃப்ரேம்ஸு 2 போடலாம் அப்படின்னு யோசிச்சு செராமிக்கில் பண்ணினது அது. இட்ஸ் நாட் பெயிண்டட். செராமிக்கில் பண்ண ஒரு இஜிப்ஷியன் ஃப்ரேம். அதை 2 வந்து மேலேயும் கீழேயுமா போட்டோம், பக்கத்தில் போடாமல் ஸ்டெப் மாதிரி அரேஞ்ச் பண்ணி போட்டிருக்கோம். இட் ஆட்ஸ் அ லாட் ஆஃப் சார்ம் டு மை கார்டன். பின்னாடி பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய லீவ்ஸ் உள்ள ஒரு செம்பருத்தி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆரஞ்சு கலரில் பெரிய பூ பூக்கும். இது எல்லாமே எட்டு ப்ளூம். இந்த பனி முடிஞ்சால் தான் எல்லாமே ப்ளூம் ஆக ஆரம்பிக்கும். இங்கே கொஞ்சம் மணி பிளான்ட்டு, கொஞ்சம் குரோட்டன்ஸும் போட்டிருக்கேன், ஜஸ்ட் டு கிவ் அ கலர் வேரியேஷன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராக் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக பெபிள் அரேஞ்ச்மெண்ட்டு. இது பெரிய போல்டர் ஆஃப் ராக். இது வந்து பெரிய லீஃப் உள்ள ஒரு லிலி. இந்த பக்கம் நீங்கள் பார்க்குறது வந்து சாங் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ரொம்ப பாப்புலர் பிளான்ட் இன் சென்னை. எல்லா வீட்லேயும் இருக்கும். ரொம்ப மினிமல் மெயின்டெனன்ஸ் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளான்ட்டு நேராக வளரும். இந்த சைடில் இருக்கிற கிரில்லை கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட ஒரு க்ரீப்பர் தான். திஸ் இஸ் கால்டு அலமோண்டா அப்படின்ட்டு. yellow கலர் இருக்குது, பர்பிள் கலர் இருக்குது. நாங்கள் வந்து பர்பிள் கலர் சூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ நல்ல பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஆலோ, இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஆலோன்னு. இதில் வந்து 2 டைப் ஆஃப் லீவ்ஸ் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிளெயின் க்ரீன் பிளெயினாக இருக்கும். இது வந்து ஒரு கோடு போட்டால் மாதிரி இருக்கும், எல்லோ க்ரீன். இது வந்து மஞ்சள் கலர் பூ. இன்றைக்கி பூத்துடுச்சு, ரொம்ப அழகாக பூத்துடுத்து. இது வந்து தோட்டத்தோட ஒரு ஓரத்தில் செவுத்தில் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு செமி ஷேட் பிளான்ட். இதுக்கு ரொம்ப வெயிலும் தேவையில்லை, ரொம்ப சன்ஷைனும் தேவையில்லை. அதனால் ரொம்ப அது மாதிரி ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சாக்கா அந்த கரெக்டான இடத்துல வந்து கரெக்டான பிளான்ட்டை நம்ம தேர்வு செஞ்சு வச்சோம்னா இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப அபண்டன்ட்டாக இருக்கும். ஒரே 600 ஸ்கொயர் ஃபீட் தான் என்னோடய கார்டனே. இதுக்குள்ளே வந்து என்னெல்லாம் அழகாக பண்ண முடியும், என்னெல்லாம் ரொம்ப ஏஸ்தட்டிக்கான விஷயங்களை ஆட் பண்ண முடியும் அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சப்போ தான் இந்த கான்செப்ட், பிரிட்ஜ் கான்செப்ட் எனக்கு நினைவுக்கு வந்தது. நிறைய புக்ஸ் படித்தேன், நிறைய பிக்சர்ஸ் பார்த்தேன், நெட்டில் பார்த்தேன், நிறைய கார்டனிங் புக்ஸ் வாங்கி நிறைய பிக்சர்ஸ் பார்த்து நம்ம இடத்துக்கு சூட்டபிளாக இதை எப்படி மாற்றி பண்ணலாம் அப்படின்னு அப்சர்வ் பண்ணி கரெக்டாக அப்புறமா ஒரு ஸ்கெட்ச் மாதிரி ஒன்று போட்டு ஒரு கார்டனரை கூப்பிட்டு, லேண்ட்ஸ்கேப்பிஸ்ட், நாட் கார்டனர், லேண்ட்ஸ்கேப்பிஸ்ட்டை கூப்பிட்டு அவங்களோட உட்காந்து டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பேஸ் தான் இது. இந்த பாண்ட் வந்து ஒரு ஸ்கொயராகவோ ஒரு சர்க்கிளாகவோ இல்லாமல் ஒரு மியாண்ட்ரிங் எஃபெக்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக அதனுடைய ஷேப்பே வடிவமைக்கப்பட்டு ஷேப்பே இப்படி பண்ணியிருக்கோம். அங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகி வளைஞ்சு இப்படி திரும்பி இந்த பக்கமாக வந்து சேரும். அப்போ இதை க்ராஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும். அப்போ தான் அந்த பிரிட்ஜுங்கிற கான்செப்டை நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். அப்போ ஒரு ரவுண்டாக ஒரு இது இருக்கும்போது அதை க்ராஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த 2 பக்கத்தையும் இணைக்கிற மாதிரி ஒரு பாலம் மாதிரி போட்டோம். முன்னே வந்து வெறும் சிமெண்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தோணிச்சு இதை பேம்பூவில் போட்டால் மறுபடியும் நல்லாயிருக்கும்னு தோணிச்சு. எப்படி அந்த பெஞ்சு வந்து ரொம்ப ரஸ்டிக் ஃபினிஷில் இருக்கும், அதே மாதிரி இந்த பிரிட்ஜும் ஒரு ரஸ்டிக் ஃபினிஷ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வெறும் மூங்கில் தான், வெரி லோ காஸ்ட் பிரிட்ஜ். இது வந்து வீட்டுடைய முன் பக்கத்தில் இருக்கிற செடிகள். இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன் நான். இது செங்கல் இது மாதிரி டைல்ஸ் மாதிரி போட்டு அது மேலே கிரானைட்டை செட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் டைப்பில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த செடிக்கு பேர் ரஃபீஸ் பாம்ஸ்னு பேர். ரொம்ப ஸ்டண்டட் க்ரோத். பார்த்திங்கன்னா ஒரு அடி வளர்கிறதுக்கே வந்து 1 வருஷம் ஆகும். பட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பங்களோஸோட ஃப்ரண்ட் சைட்லலாம் நிறைய ரஃபீஸ் பாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. லேண்ட்ஸ்கேப்பிஸ்ட் நிறைய பேர் வந்து இந்த ரஃபீஸ் பாம் செடியை யூஸ் பண்ணுவாங்க. இந்த செடிக்கு இது செடியும் இல்லை மரமும் இல்லை, எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஊசி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரான்ச்சஸ் விட்டுட்டு ஊசியாக அப்படியே தொங்கும் இலைகள், வித்தியாசமான இலை. பட் இது கொஞ்சம் வெயில் படுற இடத்துல வச்சா இன்னும் நல்லா வளரும். இது வெயில் ஜாஸ்தி இல்லாததுனால பிரான்ச்சு மேலே போகிறதுக்கு பதிலாக சைடு வேஸாக வந்துட்டுருக்கு. இங்கே மறுபடியும் அதே தான், ரஃபீஸ் பாம் தான். இங்கே கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருக்கு. இது எல்லாமே கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. 5 இயர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி கூட வளரல. இது இப்படி வளரும், இப்படி வளராது. இது வந்து என்னோடய வீட்டோட என்ட்ரன்ஸ். இப்போ தான் கொஞ்சம் ஒரு 6 மாதம் முன்னாடி தான் ரெனோவேட் பண்ணி இந்த பிளான்டர் ஸ்டாண்டெல்லாம் போட்டு இந்த பாஸ்கெட்டில் முன்னாடி காலியாக இருக்கும், வெறும் கார் மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே கொஞ்சம் அழகுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே கொஞ்சம் பிளான்ஸ் போடலான்னு ஐடியா வந்தது. இங்கேயும் மணி பிளான்ட் இருக்குது, இங்கேயும் மணி பிளான்ட் ஹேங்கர் இருக்குது. இடையில வந்து ஒயிட் வால். ஸோ ஒரு நடுவில் வந்து ஒரு டெரக்கோட்டா
படம் மாதிரி ஏதாவது போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக எங்களோட மேல் பால்கனியில் இருந்தது. கொஞ்சம் அந்த இடத்துல சூட்டபிளாக இல்லையோடு நடிச்சு இந்த இடத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி இங்கே போட்டது. இது வந்து ஒரு லேடி படம். இதே மாதிரி அந்த ஓரத்துலேயும் போட்டிருக்கோம். இது வந்து சன்ஷேட்லேயே இருக்கக்கூடிய புஷ்ஷியாக வளரக்கூடிய குரோட்டன் தான். என்னோடய வீட்டோட பேக் சைட் காமிச்சேன் இல்லையா, அதே தான் 2 படிக்கட்டோட சைஸ்லேயும் வச்சுருக்கேன் மறுபடியும். இது வந்து கொஞ்சம் நல்ல திக்காக வளர்ந்துருச்சு, ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்துருக்கு.